ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இது வந்து கோவக்காய் வத்தல். இது மோர் மிளகாய், மோர்லாம் நிறைய போட்டோம். இன்னும் கொஞ்சம் அது காயணும். அதுக்கப்புறம் இது அவரைக்காய் வத்தல். இது வெண்டைக்காய் வத்தல். வெண்டைக்காய் வத்தலில் டபுளாக நான் காய வச்சுருக்கேன். எப்படின்னா, ஒன்று உப்பு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சது ஒன்று, ரெண்டாவது மோர் ஊற்றி நான் காய வச்சு வச்சுருக்கேன், வேக வச்சு. இது பார்த்திங்கன்னா பாகற்காய் பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது. நான் 1 கிலோ பாகற்காய் போட்டேன். அந்த மெத்தடை பாருங்கள். அதை வந்து மேலே காய வைக்கும்போது பறவைகள்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுடுச்சு. நான் எல்லாம் காய வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மிஞ்சிச்சு. எனக்கு 1 கிலோ பாகற்காய் இவ்வளோ தான் இருந்தது. இது கொத்தரங்காயும் அதே மாதிரி தான் மோர்லேயும் போட்டிருக்கேன், உப்பு போட்டும் வேக வச்சு காய வச்சுருக்கேன். 2 விதமாகவும் பண்ணியிருக்கேன். இது வந்து சுண்டைக்காய், உங்களுக்கு தெரியும். இது ஒரே ஒரு மாங்கொட்டையில் இருக்குதுங்களா, விதை, அதை மட்டும் எடுத்து காய வச்சுருக்கேன். இவ்வளோ தான் பண்ணியிருக்கேங்க. இது பாருங்கள், இது வந்து கோவக்காய் வந்து வேஸ்ட்டாக போகுது. பழுத்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுங்க, கட் பண்ணி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நார்மலாக எப்படி வேக வைப்போமோ, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைப்போமோ, வேக வச்சு நல்லா வடிகட்டி நல்லா காய வச்சு வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கோவக்காய் வத்தல். இதையும் நீங்கள் செய்யலாம். இன்னும் நிறையா வத்தலும் செய்யலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஆனால் அது உடனே வந்து யூஸ் பண்ணணும். வடகம் மாதிரிலாம் கிடையாது. இந்த வத்தலை வந்து உடனே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு இல்லை வெயில் அடிக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் பாகற்காயோடது போட்டிருக்கேன் வேக வச்சு அதை எப்படி காய வைக்கணுங்கிறத. அந்த இதை வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல. பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாகற்காய் எவ்வளோ உண்டாகிடுச்சின்னு. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வத்தல்லாம் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.